வணக்கம். இன்றைக்கி நம்ம விதம்சின் சார்பாக ஒரு சூப் பண்ண போகிறோம். ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப். சரிங்களா? இது வந்து நம்ம சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு வந்து உள்ளதுலேயே ஃபேவரட்டான சூப் ஒன்று இது. சரிங்களா? நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறங்கிறது பாருங்கள். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். சரிங்களா? இதை நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் லைட்டாக ஃப்ளேவரில் வந்தால் போதும். கார்லிக், வெஜ் சூப், வெஜிடபிள் கேரட், பீன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக ஃபயர் ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகும் போதே நம்ம ஸ்வீட்கான ஓப்பன் பண்ணிடலாம். வெஜிடபிள் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிறதுக்கு நம்ம ஸ்டாக் வாட்டர் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் வாட்டர் வச்சுருக்கோம். ஸ்டாக் வாட்டர் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இருக்குது, குழந்தைங்களால் சாப்பிட முடியாதுல்ல. லைட்டாக என்ன பண்ணுறோம், அரைச்சிக்கிறோம். சரிங்களா? அரைச்சிடும். ஆல்ரெடி இது பாயில் ஆகி தான் இருக்கும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 10-15 வச்சு பண்ணலாம். நம்ம ஒரு 5 பேருக்கு தான் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த அளவுக்கு கார்ன் எடுத்துக்கலாம். கார்னை தம்பி அரைச்சிட்டாரு. சரிங்களா? ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த கலரும் இது ஆட் பண்ணல, அஜினோமோட்டோ கூட ஆட் பண்ணல. லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம் லைட்டாக. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாங்களா எப்போ இருக்குன்ட்டு. கார்னோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கிருக்கு. இதை அப்படியே சர்வீஸ் பண்ணலாம். எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரமான பொருள் எதுவுமே சேர்க்கல. ஒன்லி கார்லிக்கு, வெஜிடபிள், சால்ட். மிளகு கூட போடல. மிளகு வேணும்னா குழந்தைங்க போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு பண்ணுறது எல்லாமே வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி தான். சரி, அது சிம்பிளாக பண்ணல. இப்போ பெரிய பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப காரம் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, இது நல்லாயிருக்கு. இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.